புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்திலே நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். அப்படியே அவர் திரு முன்பாக நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே அவருடைய திரு பிரசன்னத்திலே நம்மை ஆட்கொள்ள வேண்டுமாய் இதோ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு மனிதராக பிறப்பெடுத்து வாழ்ந்த பொழுது அந்த யூத மக்கள் நடுவே தன்னுடைய மகிமையான பிரசன்னத்தை கொடுத்தார். இதோ அதே இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பிரசன்னத்தை நாம் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய அந்த மண்ணிலே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நடந்த வாழ்ந்த அந்த மண்ணிலே அந்த மக்கள் எப்படி அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டார்களோ அதுபோல இன்று நம் மத்தியிலே அவர் தன்னுடைய திரு பிரசன்னத்தை தந்து கொண்டிருக்கிறார். அவரை தேடிய மக்கள் ஏராளம். அவருடைய நற்செய்திக்காக, அவருடைய ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளுக்காக, அவருடைய நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளுக்காக அவரை மக்கள் தேடினார்கள். தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவரை மக்கள் தேடினார்கள். தங்கள் நோய்களிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று எத்தனையோ நோயாளிகள் தேடினார்கள். இன்று நாமும் அவரை தேடி வந்திருக்கிறோமே. அவர் நம் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். அவருடைய திரு பிரசன்னம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நற்செய்தியை மக்களுக்கு கொடுத்த பிரசன்னம், மக்களுடைய பாவங்களை மன்னித்த பிரசன்னம், மக்களுடைய நோய்களை குணமாக்கிய பிரசன்னம் இன்று நம்ம மத்தியிலே இருக்கின்றது. நம்பிக்கையோடு நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இதோ இந்த வேளையிலே ஆண்டவருக்கு ஒரு புகழ் கீதம் பாடுவோம். திரு பாடலுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப, நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, உன் முழு ஆற்றலோடு உன் முழு உள்ளத்தோடு அவரை வாழ்த்து என்று சொல்லி அருமையான ஒரு பாடலை நாம் பாடி இதோ இந்த ஆராதனை வேளையில் நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து,
அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன்னுயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன்னுயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன்னிழமை கழுகின் நிலைமை போல் நாளும் காத்திடுவார். கழுகின் நிலைமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களை எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இது ஆண்டவரை திருப்பாடல் 103க்கு ஏற்ற விதத்தில் நாம் வாழ்த்தி ஆராதித்தோம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை நீ மறவாதே. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்வை கொடுத்திருக்கிறார், நோய்களிலிருந்து குணம் தந்திருக்கிறார், பாவங்களிலிருந்து மீட்பையும் விடுதலையும் தந்திருக்கின்றார். இதோ இஸ்ராயல் மக்களை
அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த யாவே இறைவன் அவர்களுக்கு புதிய ஒரு வாழ்வை, மீட்பை கொடுத்தார். இன்று இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வழியாக நாம் மீட்படைந்திருக்கிறோம். புது வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய திரு பிரசன்னத்தில் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப அவருக்கு நாம் நன்றி சொல்ல இந்த நேரத்தில் கடமைப்பட்டு இருக்கிறோம். நன்றி சொல்லுவோம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்லி ஆண்டவரிடம் நம்மையே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். அதற்கு ஏதுவாக திருப்பாடல் 136 1 முதல் 9 முடிய 23 முதல் 26 முடிய உள்ள அந்த திருப்பாடலின் வரிகளை நாம் தியானித்து நன்றி கலந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்றுமுள்ள பேரன்பு வாழியவே. திருப்பாடல்கள் 136 வசனங்கள் 1 முதல் 9 முடிய மற்றும் 23 முதல் 26 முடிய. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாம் ஒருவராய் மாபெரும் அரும் செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடல் மீது மண்ணகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பெரும் சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பகலை ஆள்வதற்கென கதிரவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரவை ஆள்வதற்கென நிலாவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. விண்ணுலகில் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 136 நாம் தியானித்தோம். இது ஆண்டவர் எத்துணை மேலானவர், ஆண்டவர் படைக்கின்றவர், பாதுகாக்கின்றவர், தாழ்வுற்ற நிலையிலிருந்த நம்மை உயர்த்துகின்றவர், நம் தேவைகளை சந்திக்கின்றவர். இதோ அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி திருப்பாடலுடைய ஒவ்வொரு வரியும் சொல்லியது. நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்வோமா? புதிய நாட்களை தந்ததற்காக நாம் நன்றி சொல்வோம். திருப்பாடல் 145 2வது வசனம் சொல்கின்றது,
நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். திருப்பாடல் 145 2வது வரி. இதோ புதிய நாட்களை நமக்கு தந்திருக்கிறாரே. இந்த புதிய ஆண்டிலும் புதிய நாட்களிலும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நல்ல உடல் நலனை, நிறை வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். இணை சட்டம் சொல்கின்றது, உங்கள் மூதாதையரை தெரிந்திராத மன்னாவால் உங்களை உண்பித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தைகள் இதோ நிறைவாக நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்கின்றது. இந்த வார்த்தைகளை தியானித்து நாம் நன்றி சொல்வோம். குடும்பத்திலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறார். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை, உன் வழிமரபோ நிலத்தில் மணலுக்கு ஒப்பாகும், நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவிச் செல்வாய், உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதோ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளைப் போல நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும், நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொன்னார். இதோ இன்று யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை, உன் வழிமரபோ நிலத்தில் மணலுக்கு ஒப்பாகும், நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவிச் செல்வாய், உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம் குடும்பத்திலே இதோ இத்தகைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அபரிவிதமான ஆசீர்வாதங்கள், எண்ணற்ற நன்மைத்தனங்கள் அனைத்தாலும் நம்மை நிறைத்திருக்கிறாரே. நன்றி சொல்வோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, ஏதோ இந்த வேளையிலே நான் நினைத்து பார்க்கின்றேன், புதிய நாட்களை தந்து ஆசீர்வாதத்தின் வாழ்விலே என்னை கடந்து வரச் செய்து நிறைவான உடல் உள்ள ஆரோக்கியத்தினாலே நிறைத்து உம்மை தேடி வருவதற்கும் ஒரு குடும்பமாக என்னுடைய இல்லத்திலே நான் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ்வதற்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். நன்றி தெய்வமே என்று சொல்லி நன்றி சொல்வோம். செய்யும் பணிகளிலே தொழிலிலே ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோசுவா புத்தகம் 1 அதிகாரத்திலே யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய பணிகளை குறித்து, நாம் செய்கின்ற தொழிலை குறித்து நாம் கவலைப்பட்ட நேரத்திலெல்லாம், பொருளாதார நெருக்கடிகளிலே நாம் இருந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளினாலே நம்மை தேற்றியிருக்கிறார். அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி நாம் செய்கின்ற பணிகளிலே தொழிலிலே நிறைவான ஆசீர்வாதத்தை முன்னேற்றத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. நன்றி சொல்வோம். அனைத்தையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்வோம். இயேசுவே நன்றி, வல்ல தெய்வமே நன்றி, உம்மை போற்றி புகழ்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி அந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்
நன்றியால் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஏனெனில் எல்லாமுமாக நீரே இருக்கிறீர். உமக்கு நான் நன்றி சொல்ல இங்கு வந்திருக்கிறேன். ஆகவே எல்லா நேரத்திலும் நான் உனக்கு நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி பாடி அவருக்கு நன்றி சொல்லுவோம். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி சொல்லுவோமா? இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நினைத்து பார்ப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வோம். ஆதியும் அந்தவுமாக இருக்கின்றவர், நம் வாழ்விலும் தொடக்கமும் நிறைவுமாக அவரே இருக்கின்றார். இதோ இந்த இடைப்பட்ட நாட்களிலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒவ்வொன்றுமே அவருடைய ஆசீர்வாதமாக இருக்கின்றதே. இதோ இந்த வேளையிலே அவருக்கு நன்றி சொல்லி, ஆதியும் நீரே அந்தமும் நீரே என்று சொல்லி நாம் அவரை நன்றி சொல்வோமா? அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நம் வாழ்விலும் நம் தாழ்விலும் நம் துன்பத்திலும் நம் இன்பத்திலும் நோய் நொடிகளிலும் நம் பாதையின் முன்பாக அவரே நம்மை வழி நடத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, பாதையில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லா வேளையிலும் நான் துதிப்பேன் ஆண்டவரே. இதோ இன்னல் வேளையில் எனக்கு துணையாக நீரே இருக்கின்றேன். தாவீது அரசர் தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து அவர் நாட்டை விட்டு ஓடிய பொழுது, இதோ ஆண்டவரே என் கற்பாரை, என் கோட்டை, நான் நம்பியிருக்கும் அரண் என்று சொல்லி உம்மீது நம்பிக்கை கொண்டார். அதுபோல நான் உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்வின் இன்னல் வேளையில் நீரே என் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி நன்றி சொல்லி பாடுவோமா? துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் மாறினார் இயேசு. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் மாறினார் இயேசு. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்,
இதோ எனக்கு நீரே நல்ல ஆயனாக இருக்கிறீர், என்னை மீட்டவர் நீரே, எனக்கு மகிமை தருகின்றவர் நீரே, என்னை மேன்மையான பாதையில் நடத்துகிறவர் நீரே என்று சொல்லி இதோ நமக்கு நல்ல ஆயனாக இருக்கிற இந்த ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லி நாம் பாடுவோமா. மீட்பரும் நீரே, மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நன்றி இயேசுவே, இயேசுவே நன்றி. நற்கருணை ஆண்டவரே நன்றி. இதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க எத்தனையோ மக்கள் ஆர்வத்தோடு தேடி வந்தார்கள். ஆயனில்லாத ஆடுகளைப் போல அந்த மக்கள் இருந்ததை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று நற்செய்தி சொல்கிறது. பரிவு கொண்டு நற்செய்தியை போதித்தார். அவர்கள் உடல் பசியையும் தீர்த்து வைத்தார். இதோ நாம் இந்த வேளையிலே நிலைவு வாழ்வு தருகின்ற அவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆன்மீக தாகத்தை அவர் நிறைவு செய்வதை நாம் உணர்வோம். இறை வார்த்தையை நாம் தியானித்து நாம் இறை வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து அவரிலே நாம் ஒன்றாக கலந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 10-17 முடிய. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள்கள் உண்டே, அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையா? பாருங்கள், அப்ரஹாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்து அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய சிற்றாலயத்திலே இறைவனை போற்றி புகழ, ஆராதிக்க, துதிக்க ஒன்றாக நாம் கூடியிருக்கின்றோம். இந்த அருமையான வேளையிலே
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததன் போது செய்த முக்கியமான பணிகள் என்ன என்றால், லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது மெசியாவின் பணிகள் என்ன என்று. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்று சொல்லுகிறார். ஆகவே இரண்டாவது பணி, இயேசுவின் இரண்டாவது பணி விடுதலை கொடுப்பது. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகின்ற பொழுது விடுதலை பெறுகிறோம். பல காரியங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம். நமது சொந்த வரலாறு, மானுடத்தின் வரலாறை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையிலே நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம். ஏதோ ஒன்றுக்கு, ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ, ஏதோ ஒரு உறவுகளிடத்திலேயோ நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம். மானுடத்தின் வரலாறும் இவ்வாறாகத்தான் இருக்கிறது. அடிமையிலிருந்து விடுதலை. இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலும் அந்த பெண் 18 ஆண்டுகளாக கூன் விழுந்து அடிமைப்பட்டு கிடக்கின்றார். உள்ளத்து அளவிலே ஆண்டவர் இயேசு தருகின்ற விடுதலை உன்னதமான ஒரு விடுதலையை அவர் சுவைக்கின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் என்னுடைய வாழ்க்கையில் அடிமைப்பட்டு கிடக்கின்ற காரியங்களிலிருந்து இயேசு என்னை விடுவிக்கிறார், அதனை நான் உணர்ந்து பார்க்க போகிறேன் என்பதை தான் நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எத்தகைய ஒரு வாழ்வை இறைவன் நமக்கு அளித்துள்ளார், எத்தகைய ஒரு உள்ளத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? எத்தகைய உள்ளம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 1வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது: கடவுள் நமக்கு கோழையுள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அப்போ நமக்கு கொடுத்திருக்கின்ற உள்ளம் எத்தகைய உள்ளம்? கோழை உள்ளம் அல்ல. கோழை உள்ளம், கோழைத்தனம், மறைந்து கொள்வது, இவைகளெல்லாம் அடிமைத்தனத்தை குறித்த ஒரு எண்ணம். ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறது, ஒவ்வொருவரும் நாம் பெற்றிருக்கின்ற உள்ளம் எத்தகைய உள்ளம் என்றால், வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் நிறைந்த உள்ளம். வல்லமை, எண்ணற்ற ஆற்றலை நாம் பெற்றிருக்கின்றோம். கடவுள் தந்த ஆற்றல் நம் உள்ளத்திற்குள்ளாக இருக்கின்றது. அன்பு, உன்னதமான பேரன்பு. கடவுளின் அன்பை நீங்களும் நானும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்வதற்கான அந்த ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறார். கட்டுப்பாடு, இது வேண்டும் இது வேண்டாம் என்ற மனநிலையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அதை உணர்ந்து பார்ப்பதில்லை. ஏதோ ஒரு காரியத்திலே அடிமைப்பட்டு இருக்கின்றோம். வல்லமையை இழக்கின்றோம், குறைவுள்ள மனிதர்களாக வாழ்கிறோம். அன்பை இழக்கின்றோம், சுயநலமுள்ள மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கட்டுப்பாடை இழக்கின்றோம், எல்லாவற்றையும் தவறாக செய்து விடுகின்றோம். தவறான உறவு நிலைகள், தவறான எண்ணங்கள் எல்லாவற்றிலும் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு இறைவன் தருகின்ற இந்த உன்னதமான உள்ளத்தை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு 3 கார்மேல் மட துறவிகள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அவங்க போய்கொண்டிருக்கின்ற பொழுது அவனை எதிர்கொண்டு ஒரு நபர் வருகின்றார். முதல் துறவி முன்பாக நின்று கொண்டிருந்த பொழுது அந்த நபர் பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய பழைய காரியத்தை எல்லாம் பேசுகின்றார். நீ இப்படி செய்தாய், அப்படி நடந்தாய், இப்படி நீ அன்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்று அவரிடத்திலே சொல்லி கொண்டிருந்த பொழுது இந்த முதல் துறவிக்கு புரிந்துவிட்டது, இவர் ஏதோ ஒரு தீமையானவன், இவன் என்னை சிக்க வைக்க பார்க்கின்றான் என்று உணர்ந்து கொண்டவுடனே இறுதி கேள்வியாக அவனிடத்திலே கேட்கப்படுகிறது, அந்த துறவியிடத்திலே கேட்கப்படுகிறது, நீ எதை மாற்ற வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்பாய் என்று கேட்டவுடனே அந்த துறவி சொல்கிறார், அந்த தீமையானவனிடத்திலே பேசிக்கொண்டிருந்த பொழுது, நான் தொடக்க நூலிலே ஆதாமும் ஏவாளையும் வஞ்சித்த பாம்பை அங்கிருந்து எடுத்து விடும்படியாக நான் இறைவனிடத்திலே வேண்டுவேன் என்று சொல்லுகிறார். உடனே அந்த நபர் சிரித்தான்.
எதுக்கு சிரித்தான் என்று தெரியவில்லை. இரண்டாவது துறவி உடனே வந்து சேருகிறார். இரண்டாவது துறவி இடத்திலும் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ இறைவனிடத்திலே எதை கேட்பாய் என்று கேட்டார். உடனே அந்த துறவியும் அவரை பார்த்து பதில் சொல்கிறார். என்ன என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கட்டுக்களையும் எல்லா தீமையான காரியங்களையும் எடுத்துவிட வேண்டும்படியாக நான் கேட்பேன் என்று சொல்வார். அதை பார்த்தும் சிரிக்கின்றான். மூன்றாவது துறவி வந்து சேருகிறார். அப்பொழுது அந்த நபர், அந்த தீமையானவன் மீண்டுமாக அவரிடத்திலே ஒரு கேள்வியை வைக்கின்றான். நீங்கள் எதை இறைவனிடத்திலே கேட்பீர்கள் என்று கேட்டவுடனே அவனை அவர் பார்க்கவில்லை. முழந்தால் படியிட்டு இறைவனிடத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இந்த நொடி பொழுதுக்காக நன்றி, இந்த வாழ்வுக்காக நன்றி, இந்த தீமை இடத்திலிருந்து என்னை விடுவித்து காப்பாற்றும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் அங்கிருந்து போய்விடுகிறார், மறைந்து விடுகின்றார். அப்போ இந்த ரெண்டு துறவிகளும் இந்த மூன்றாவது துறவிடத்தில் கேட்கின்றார். நாங்கள் சொன்ன பொழுது, பதில் சொன்ன பொழுது அவன் ஏன் சிரித்தான், நீர் சொன்ன பொழுது ஏன் அவன் போய்விட்டான் என்று கேட்ட பொழுது இந்த துறவி சொன்ன வார்த்தை இதுதான்: எப்பொழுதுமே தீமையானவன் நமது வாழ்க்கையில் இருக்கின்ற பழைய எண்ணங்களை தோண்டி எடுப்பதிலே அவன் மகிழ்ச்சி காண்கிறான். நீ பழைய தவறுகளை, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தவறான செயல்களை தோண்டி எடுத்து உன்னிடத்திலே கேட்பதிலே அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். ஆக இது இரண்டையும் தவிர்த்து இந்த நொடி பொழுதிலே வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இறைவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். தீமையிடத்திலே ஒருபோதும் முகம் கொடுத்தும் நாம் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கி அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமா? ஆண்டவரை சந்திப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். புனித தெரசா, அவிழா தெரசம்மாள் சொல்கின்றார் என்ன என்றால், வாழ்க்கையில் 2 காரியங்கள் முக்கியம் பெறுகிறது. ஒன்று, நம்ம அனுதினமும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது அருமையான ஒரு ஜெபம் சொல்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அப்போ வாழ்க்கையில் 2 காரியங்களை நம்ம முக்கியத்துவம் பெறுகிறது. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த நொடி பொழுதிலே இறைவனை பற்றி பிடித்து கொண்டு பழையவற்றை விட்டுவிட நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நொடி பொழுதாக நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவிழா தெரசம்மாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறுதி நொடி பொழுதிலே நான் இறைவனை எதிர்நோக்கி வாழ வேண்டும், இறை பிரசனத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு வாழ்க்கையை நாம் நகர்த்தி செல்ல வேண்டும். பழையவற்றை விட்டு விடுங்கள், பழைய அடிமைத்தனங்களை இறைவனின் கரத்திலே விட்டு விடுங்கள் என்ற அழைப்பினை கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி அதற்கு நமக்கு சிறந்த உதாரணமாக அமைகிறது. இன்றைய நற்செய்தியிலே 3 காரியத்தை இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அந்த பெண் எத்தனை ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்தார்? 18 ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்தார். அந்த பெண்ணுடைய உடல் நலம் எப்படி இருந்தது? கூன் விழுந்து மேலானவற்றை நோக்க முடியாமல் கீழானவற்றையே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. கீழ்நோக்கியே நடந்து கொண்டிருக்கிறார். மேலான ஆச்சரியங்களையும் மேலான அதிசயங்களையும் இந்த உலகத்தின் பார்வையை மகிழ்ச்சியையும் அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. 3வது காரியம், இறுதி நற்செய்தியின் இறுதி வாக்கியம், ஆண்டவர் இயேசு செய்ததை குறித்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தனர் என்று நம்ம வாசிக்க கேட்டோம். மகிழ்ச்சியை இழந்தவராக இருந்தார். இன்றைக்கி அடிமைப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த 3 காரியத்தில் இருப்போம். முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம் அடிமைப்பட்டிருக்கின்ற நிலை நம்மை பல நாட்களாக விட்டுவிடாது. காலதாமதம் காலங்களை இழுத்துவிடும். இப்பொழுது அடிமைப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகள் என்ன என்றால், உடலளவிலும் மனதளவிலும். உடலளவிலே பல தீமைகளுக்கும், மனதளவிலே இறைவனை விட்டு வெகு தூரம் செல்கின்ற சிந்தனைகளுக்கும் நாம் ஆளாகுகின்றோம். அது எதை நம்மிடத்திலிருந்து எடுக்கிறது என்றால், காலத்தை பறிக்கிறது, நம்மிடத்திலிருந்து நேரத்தை பறித்து விடுகின்றது. தீமையான பழைய நிலைகளை உற்று நோக்குவதற்கு ஏதுவாக மாறுகிறது. ஆகவே காலத்தை நம்மிடத்திலிருந்து பறித்து விடக்கூடாது. ஒவ்வொரு நொடி பொழுதும் இறை பிரசன்னத்திலே வாழ்வதற்கும் இறைவனை பற்றிய சிந்தனைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது விடுதலை அடைகின்றோம். காலத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அந்த பெண்மணியை ஆண்டவர் சந்தித்த பொழுது அந்த நொடி பொழுது 18 வருடங்களும் மறைந்து போகிறது.
புது வாழ்வுக்குள்ளாக செல்கிறார். அதே போல பழைய நிலைகளில் இருக்கின்ற எல்லா பாவத்தையும் இறைவன் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். புது நிலைக்கு ஒவ்வொரு நாளும் செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் இறை சிந்தனைகளால் நிரப்ப கற்றுக்கொள்வோம், விடுதலை அடைவோம். இரண்டாவது, இந்த விடுதலை அடையாமல் அடிமைப்பட்டிருக்கின்ற நிலை நமது உடல் நலத்தை சீர்குலைக்கும். நம்மளுடைய உடல் நலம் பாழாக போகும். நாம் ஏதோ ஒரு விதத்திலே நமது உடல் குறைபாடுகளுக்குள்ளாக சென்று விடுகின்றோம். விடுதலை அடைந்த வாழ்வு உடல் நலத்தை திரும்ப நமக்கு கொடுக்கும். அப்போ ஆண்டவரை நாம் பற்றி பிடித்து கொள்கின்ற பொழுது உடல் நலத்தை பெற்றுக்கொள்கின்றோம். என்னிடத்தில் ஏதோ ஒரு குறைபாடு, உடல் நலத்திலே குறைபாடு இருக்கிறதா? இறைவன் நமக்கு கொடுத்த விடுதலையான வாழ்வை நான் தேடாமல் இருக்கிறேனா என்று சிந்தித்து பாருங்கள். அவற்றை தேட முற்படுங்கள். இறைவனிடத்திலே அதிகமாக அன்பு கொள்ள முன்வாருங்கள். அந்த தீமைகள் மறையும். மூன்றாவது காரியம், மகிழ்ச்சி இழந்த ஒரு தருணம். என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா? இறைவனை இன்னும் அதிகமாக பற்றி பிடித்து கொண்டு என் வாழ்வில் அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு விடுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம், வாழ்வின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி அன்புக்குரியவர்கள், இந்த அருமையான நற்செய்தியிலே இறைவன் தருகின்ற விடுதலை வாழ்வை நீங்களும் நானும் சுவைக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற உள்ளம் வல்லமையுள்ள உள்ளம், அன்பு நிறைந்த உள்ளம், கட்டுப்பாடு நிறைந்த உள்ளம். இந்த மூன்று காரியங்களையும் நாம் வாழாமல் போக தடையாக இருக்கின்ற எல்லா தடைகளையும் நாம் மாற்றி போடுவோம். இயேசுவிடத்தில் திரும்ப வருவோம். அவர் தருகின்ற விடுதலை வாழ்வை சுவைக்க நாம் முற்படுவோம். நம் வாழ்வு மகிழ்ச்சியுள்ளதாக மாறும். நம் வாழ்வு ஆரோக்கியமுள்ளதாக மாறும். நம் வாழ்வு நீங்களும் நானும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உன்னதமான நிலையை அடைய நாம் முற்படுவோம். ஆகவே அந்த விடுதலை வாழ்வை சுவைக்க தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். விடுதலை வாழ்வை நமக்கு தருகின்றவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார். இதோ கூன் விழுந்த பெண்மணியை விடுவித்து நல்வாழ்வை தந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்வினுடைய அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுவித்து நிறை வாழ்வை நோக்கி நம்மை வழிநடத்த தயாராக இருக்கிறார். நம்மை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். முழந்தாள் படியிட்டு நம்மையே தாழ்த்தி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இறுதி ஆசீருக்கு நாம் கடந்து செல்வோம். என் நம்பிக்கையின் தேவன் நீர் அல்லவா, என் கண்ணீரை காணும் தெய்வம் அல்லவா என்று சொல்லி இந்த வரிகளை பாடி அவருடைய ஆசீரை நாம் பெறுவோம். என் நம்பிக்கையின் தேவன் நீர் அல்லவா, என் கண்ணீரை காணும் தெய்வம் அல்லவா, என் நம்பிக்கையின் தேவன் நீர் அல்லவா, என் கண்ணீரை காணும் தெய்வம் அல்லவா. துன்பங்களின் எண்ணிக்கையை அறிபவரே, என் கண்ணீரை தோற்பையில் சேர்ப்பவரே. துன்பங்களின் எண்ணிக்கையை அறிபவரே, என் கண்ணீரை தோற்பையில் சேர்ப்பவரே. என் நம்பிக்கையின் தேவன் நீர் அல்லவா, என் கண்ணீரை காணும் தெய்வம் அல்லவா. ஜெபிப்போமா. அன்பான இயேசு கிறிஸ்துவாமி, அற்புதமான ஆராதனை நேரத்தில் எங்களை ஒவ்வொருவரையுமே நம்முடைய திருப்பிரசன்னத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய திருப்பிரசன்னத்திலே எங்களை ஒப்பு கொடுத்த இந்த ஆராதனை வேலை உம்முடைய ஆசீர்வாதத்தின் வேலையாக இருக்கிறது. ஆண்டவர், நீர் எங்கள் ஒவ்வொருவரையுமே பார்க்கின்றீர். இதோ இஸ்ராயல் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது, துன்பத்திலே வாழ்ந்த பொழுது அவர்களை யாவே இறைவன் கண்டு, இதோ என் மக்கள் எகிப்திலே படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேன் என்று சொல்லி அவர்களை விடுவிக்க நான் ஒரு விடுதலையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி விடுதலையாளரை அனுப்பினாரே. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, நீரே எங்களுக்கு விடுதலை, நீரே எங்கள் வாழ்வு, நீரே எங்களுக்கு நம்பிக்கையும் ஆதாரமாக இருக்கிறீர். இந்த வேளையிலே நம்மை ஆராதித்து நன்றி சொல்கின்றோம். இதோ எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் உடைய தெய்வீக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ நீர் இந்த உலகத்தில் நடந்த பொழுது, வாழ்ந்த பொழுது உம்மை தேடி வந்த ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதித்து அவருடைய துன்பங்களிலிருந்து விடுதலையை கொடுத்தீர், அவருடைய நோய் நொடிகளிலிருந்து விடுதலையை கொடுத்தீர். இன்றும் பலவித அடிமைத்தனங்களிலே வீழ்ந்து கிடக்கிற மக்கள் சமுதாயத்தை நீரை விடுவித்து காப்பீராக. எங்களுடைய குடும்பங்களிலே பல்வேறுபட்ட மக்கள் அடிமைத்தனங்களிலே வீழ்ந்து கிடக்கிறார்.
இந்த உலகத்தின் காரியங்களுக்கு, இந்த உலகத்தின் இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்து நிறை வாழ்வை, விடுதலை வாழ்வை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையுமே வழிநடத்துகிறார். தூய ஆவியாருடைய வல்லமையை எங்களுள்ளே தொடர்ந்து எழுந்து ஜொலிக்க செய்வீராக. நீ தந்திருக்கிற ஆவியினுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொடர்ந்து எழுந்து ஜொலிக்க செய்யும் விதத்திலே நாங்கள் நடந்து கொள்ள எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. அதன் விதமாக எல்லா விதமான அடிமைத்தனங்கள், கட்டுகள் அனைத்திலிருந்தும் விடுவிக்க பெற்று நீர் தருகின்ற விடுதலை வாழ்வை, சுதந்திரமான வாழ்வை நாங்கள் அனுபவிக்க எங்களை நீரே வழிநடத்துவீராக. எங்கள் வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அனைத்தையும் தந்து நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபம் கேட்டு தொடர்ந்து எங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாரே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம், இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. பக்தியோடு மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல், திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.